காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட சாராய வியாபாரி ஸ்ரீதர் தனபால் ரியல் எஸ்டேட் தொழிலில் கால் பதித்த அவர் பலரை மிரட்டி நிலங்களை பறித்ததாக ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அந்த பகுதியில் தாதா போல வலம் வந்த ஸ்ரீதர் தனபால் போலீசாரின் நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவானார். ரியல் எஸ்டேட் தகராறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி அம்பேத் வளவன் கொல்லப்பட அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் தாதா ஸ்ரீதர் தனபாலை தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவித்தது. சொத்துக்களையும் முடக்க உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்ரீதர் தனபாலுக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை அடிக்கடி துபாய் சென்று வந்த ஸ்ரீதர் தனபாலின் மனைவி குமாரியை கண்காணித்து வந்தனர். காரணம், ஸ்ரீதர் வாங்கி குவித்த சொத்துக்களில் 80% குமாரியின் பெயரில் இருந்தது. துபாயில் பதுங்கி உள்ளதாக கருதி ஸ்ரீதரை கைது செய்ய சர்வதேச போலீஸ் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துபாயில் இருந்து இந்தியா வந்த ஸ்ரீதர் தனபாலின் மனைவி குமாரியையும் மகளையும் சென்னை விமான நிலையத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதன்கிழமை சுற்றி வளைத்தனர். குமாரியிடம் ஸ்ரீதர் தனபால் துபாயில் எங்கு பதுங்கி இருக்கிறார் என்றும் துபாயில் வாங்கி குவித்துள்ள 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விவரங்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 நாட்களாக விசாரணை நடந்த நிலையில் குமாரியும் அவரது மகளும் அமலாக்கத்துறை அனுமதியின்றி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த விசாரணை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குமாரியின் வழக்கறிஞர் விநாயக விஷ்ணு, குமாரியின் கணவர் ஸ்ரீதர் தனபால் வெளிநாட்டுக்கு தப்பவில்லை என்றும் அவர் இந்தியாவில் தான் இருப்பதாகவும் சம்மன் அனுப்பினால் நீதிமன்றத்தில் ஆஜராக அவர் தயாராக இருப்பதாகவும் முரண்பட்ட தகவலை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். ஸ்ரீதர் அவர் துபாயில் இருக்காருன்றதே பொய். அது போலீஸே சொல்கிற விஷயங்கள். ஸ்ரீதர் அவர்கள் இந்தியாவில் தான் இருக்கார். கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு ஆஜராவார். நீதிமன்றத்தில் தான் குற்றவாளி இல்லைன்றதை நிரூபிப்பார். அவர் மேலே இருந்த ஏதாவது வழக்குகள் இருந்தால் சரணடைவார். நீதிமன்ற சம்மன் கிடைக்கப்பெற்றால் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராவார். இதனை மறுத்துள்ள காவல்துறையினரோ ஸ்ரீதர் தனபால் துபாயில் பதுங்கி இருந்து அவரது மனைவி மூலம் இங்குள்ள விவகாரங்களை கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். விசாரணையை திசை திருப்ப அவர் முயற்சிப்பதாகவும், அப்படியே அவர் இந்தியாவுக்குள் வந்திருந்தால் மாற்று பெயரில் போலி பாஸ்போர்ட் மூலமாகத்தான் வந்திருக்கக்கூடும், அதன் பேரில் அமலாக்கத்துறையினர் குமாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர்.